ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிலும் வாழைப்பூவும். இல்லை, அது வெயிலுக்கு போய் வாழைப்பூவை பற்றி சொல்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? இப்போதைக்கு வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது பாருங்கள். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ரெமெடி வாழைப்பூ தான். அதை பற்றி பார்ப்போமா? ஒரு சின்ன ஸ்டோரியாக சொல்கிறேன், கேளுங்க. அம்மா பொண்ணு 2 பேர். பொண்ணுக்கு உடம்பு முழுக்க வேர்க்குரு, எரிச்சல், கோபம். அந்த பொண்ணு ரொம்ப கோபமாக அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு சூடாக உட்காந்துட்ருக்கு. அப்போ அம்மா அமைதியாக ஒரு கண்ணாடி டம்ளரில் மோர் கொண்டாந்து, இதை குடி, உடம்பு சூடு தானாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னா பொண்ணும் குடிக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு சூடு அடங்கவே இல்லை. அதே மாதிரி சூடாக அம்மாவை பார்க்குறா. அடுத்த நாள் அம்மா என்ன பண்ணுறாங்க, வாழைப்பூ கூட்டு செஞ்சு இதை சாப்பிடு, உடம்புக்கு குளிர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு வாழைப்பூவா அப்படின்னு முகம் சுளிக்கிறா. அம்மா உடனே அமைதியாக பார்க்குறாங்க. அவங்க அம்மா கண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணும் அமைதியாக சரின்னு எடுத்து வச்சு சாப்பிட்றா. 3 நாளில் வேர்க்குரு குறையுது, எரிச்சலும் மெதுவாக போயிடுது. அப்போ தான் அவளுக்கு புரியுது, வெயில் வெளியில் மட்டும் இல்லை, நமக்கு உள்ளேயும் வரும்னு. அதை கூல் பண்ணுறதுக்கு மோர், வாழைப்பூ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் போதும். அதுக்கு மேலே அம்மாவோட கவனிப்போம். சரிதானே ஃப்ரெண்ட்ஸ்? உடம்பு சூடானா குளிர்ச்சியை தேடும், மனசு சூடானா அன்பை தானே தேடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.